வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோடோட பிளாட்டை சொல்றேன். ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போடுறாங்க. ஒய்ஃபி கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, ஹஸ்பண்டுங்களை சாவடிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் யாரு, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை போலீஸுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வீட்டுக்கு வந்து பால்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்ல பால் போடுறதுக்காக தான் வராரு. ஏற்கனவே போட்ட பாலே வெளியே தான் இருக்கு. இவர் இந்த பாலையும் ஃபர்ஸ்ட் போலாம் நினைக்கிறாரு. ஆனா பக்கத்து வீட்டை சேர்ந்த நபர் இருக்கார்ல, நீ பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிடுவியா, என்ன ஏதுன்றத கொஞ்சம் கதவை தட்டி விசாரின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த நபர் இருக்கார்ல கதவை தட்டுறாரு. ஆனா உள்ள இருந்து ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது. சரி ரெண்டு பேருமே சேர்ந்து தட்டலான்ற மாதிரி தட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உள்ள இருந்து கெட்ட நாத்தம் லைட்டா வருது. என்ன கெட்ட நாத்தம் வருதுன்ற மாதிரி நெய்பர் யோசிக்கிறாரு. பேசாம போலீஸ்க்கு தகவலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அப்படி தகவலை கொடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு டீமோட வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட நாத்தம் அடிக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த வீட்டை அமித் அப்படின்ற ஒரு நபர் தான் ரெண்டு பேருக்கு வாடகைக்கு விட்டுருப்பாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் வாடகைக்கு விட்டுருப்பாரு. இப்ப அவர்கிட்ட இன்னொன்று சாவி இருக்கும், அந்த சாவியை வாங்கிக்கிறாங்க. ஓபன் பண்ணலான்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. இப்ப ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியா வருது. இவங்களுமே பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒய்ஃப் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க, வாயை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உயிர் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி வேகமா ஓபன் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட பாருங்க, என் ஹஸ்பண்ட பாருங்கன்ற மாதிரிலாம் அந்த ஒய்ஃப் சொல்றாங்க. சரி ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அவர் பெட்ரூம்ல தான் இருக்காரு. பெட்ரூம்ல பீரோவை உடைச்சு வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது வந்தவங்க பீரோ உடைச்சு காசு எடுத்திருக்காங்க போல. இப்ப ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. மூச்சு விட முடியாம தான் இறந்து போயிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து தான் உள்ள வந்திருப்பாங்க. கத்தக்கூடாதுன்றதுக்காக வாயில பிளாஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. இவரோட மூக்குலயும் தெரியாம பிளாஸ்டரை ஒட்டியிருப்பாங்க. இதனால தான் மூச்சு விட முடியாம இவர் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஒய்ஃப் உடம்பு முடியாம இருந்தாங்கல்ல, அந்த ஒய்ஃபை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக சொல்லியிருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி பேசிக்கா விசாரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க நெய்பரோட பேரு முகேஷ் அப்படின்றது. அவர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பத்தி சொல்றாரு. ஹஸ்பண்ட் பேரு அசோக் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு ஸ்மிதா அப்படின்றது. இந்த அபார்ட்மெண்ட்ல யாரு கூடயாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரு கூடயும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி முகேஷ் சொல்றாரு. இப்ப அந்த ஒய்ஃப் ஸ்மிதா கண் முழிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரெண்டு பேர் என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப ரேப்பும் நடந்திருக்கான்ற மாதிரி ஆளுங்க யோசிக்கிறாங்க. என்ன நடந்தது மேடம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த ஆர்டரா சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அசோக் இருக்கார்ல, தினமும் காலையில ஜாகிங் ஓடுறதுக்காக கிளம்பிடுவாரு. அந்த மாதிரி காலையில கிளம்பிடுறாரு. இந்த சமயத்துல தான் அவனுங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவனுங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறாங்க. இவங்க கதவை திறந்தோன்னு அந்த ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை லாக்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹஸ்பண்டையும் இவங்க லாக் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட லாக் பண்ணி பீரோ உடைச்சு காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. காசு இருக்கிறது தெரிஞ்சுதான் அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க போல. தேவையான காசு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரேப் பண்ற மாதிரி இவங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. வேணா வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவங்களை இந்த இடத்துல ரேப் பண்ணிடுறாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் சுத்தமா தெரியலையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க, சுத்தமா எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சை பார்த்தா இந்த ஸ்டேட் ஆளுங்க மாதிரி தெரியல சார், வேற ஸ்டேட் ஆளுங்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு தெரியல, என் ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே புரிய வச்சிட்டு இருக்காரு. காசு இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காசு இருக்கிறத பத்தி நீங்க வேற யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அவரோட பேரண்ட்ஸ் இடம் வித்தாங்க, அதுல இருந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அந்த 20 லட்சம் ரூபாயை பத்தி என்னோட சொந்தக்கார தம்பி ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த நவீன் தான் அந்த தம்பியா இருப்பாரு. அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் அழுதுட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த வீட்டுல பிரோஜனமா எதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப இவங்களுமே தம்பியை உட்கார வச்சு பேசுறாங்க. நீ சொந்தக்கார தம்பினா என்ன சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏறக்குறைய சித்தி பையன்ற மாதிரி தான் இவன் சொல்றான். சரி அவங்க காசு நிறைய வச்சிருந்திருக்காங்க, அதை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் போன்ல பேசும்போது ஒரு வாட்டி அக்கா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான்.
சொல்றான். இவனை சந்தேகப்படுற மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். போலீஸா எல்லாரையும் சந்தேகப்படுறது எங்களோட வேலைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அக்காக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் போகவான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். இப்போதைக்கு வீட்டுல 20 லட்சம் ரூபாய் இருந்ததை பத்தி அந்த தம்பி ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சோ அந்த தம்பிய சந்தேக வட்டத்திலேயே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதை தாண்டி அபார்ட்மெண்ட்ல இருக்க மத்தவங்க கிட்ட 2 பேரை பத்தியும் விசாரிங்க, 2 பேருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே பிரிஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேக்குறாங்க. அவங்க கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது. 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கும், நிறைய பேரை இன்வைட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அசோக் இருக்கார்ல, ஸ்மிதாக்காக பாட்டெல்லாம் பாடியிருப்பாரு. அந்த சீன் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. யாரு கூடயாவது அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததான்னு விசாரிக்கிறாங்கல்ல. ஆமா சார், முகேஷ் கூட பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அந்த முகேஷ் யாரு என்னன்றத பத்தியும் சொல்லிட்டாரு. ஒரு பொலிட்டீஷியனுக்கு அடியாள் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, நிறைய ரவுடிங்லயும் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்றதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா ஸ்மிதா செருப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. என்ன இவ்வளவு தள்ளி வச்சிருக்கீங்க, என் வீட்டு வாசல்ல இருக்கு, எடுத்து வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் இடத்துல தான் நான் வச்சிருக்கேன்ற மாதிரி இவங்க பதிலுக்கு பேசுறாங்க. ஹஸ்பண்டுமே சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக வந்துடுறாரு. இதனால இந்த முகேஷ் இருக்கார்ல, டென்ஷன் ஆகி இவங்க 2 பேரையும் திட்டுறாரு. ரொம்ப வச்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாரு. மிரட்டுற மாதிரி பேசுறதெல்லாம் இந்த நபர் கவனிச்சிருப்பாரு. சார் நான் இந்த விஷயத்தை தான் பார்த்தேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இந்த வீட்டோட ஓனர் பேரு அமித்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த அமித்தை பத்தியும் விசாரிக்கிறாங்க. லேடிஸ் இருக்காங்கல்ல, அவரை பத்தி ரொம்ப மோசமா சொல்றாங்க. ஆக்சுவலா அமித்தோட ஒய்ஃப் இறந்து 2-3 வருஷம் ஆயிருக்கும். அந்த வீட்டுக்குள்ள நிறைய இளம் பெண்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அநேகமா விலை மதுவை தான் கூப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம், எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தம்பியான நவீன பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. நவீன பொறுத்த வரைக்கும் பொறுப்பே இல்லாதவனா இருப்பான். ஆனா எப்பவுமே அவங்க கிட்ட நிறைய காசு இருந்திருக்கும். ரீசன்ட் டைமா கூட நிறைய காசெல்லாம் அவன் செலவு பண்ணான், அதை நான் பார்த்தேன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நிறைய பொருள்லாம் ஆர்டர் பண்ணி அவன் வாங்கி சாப்பிடுவான், காசெல்லாம் எண்ணி எண்ணி தருவான். இதை தான் இவர் கவனிச்சிருப்பாரு. இதை வச்சுதான் போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்தெல்லாம் ஆளுங்க செக் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேண்ட் கிடைச்சிருக்கும். அந்த பேண்ட்ல ஓம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் தான் போட்டிருக்கும். ஒருவேளை வந்தவனோட பேர் ஓமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அவங்க வேற ஸ்டேட் மொழியை பேசின மாதிரி அந்த லேடி சொன்னாங்க. வேற ஸ்டேட்ல இருக்க குற்றவாளியை ஃபில்டர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சிசிடிவியை பாக்குறாரு. 2 பேர் வந்திருக்காங்க, அரை மணி நேரம் தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க, சைலண்டா கிளம்பி இருக்காங்க. ஆனா அவனுங்க ஃபேஸ் சுத்தமா கேமரால தெரியவே இல்ல. இப்போதைக்கு உங்களுக்கு நவீன் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா நவீன ரீசன்ட் டைம்ல நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஏது அந்த காசு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நவீன அமிக்கி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. வேலை வெட்டிக்கே போகாம நிறைய காசை செலவு பண்றியாமே, எப்படி உங்ககிட்ட அந்த காசெல்லாம் வருதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நான் கிரிக்கெட் பெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அது மூலியமா தான் எனக்கு காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். புக்கின்ற மாதிரி ஒரு லேடியோட பேரை சொல்றான். அந்த லேடியை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க தான் புக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அப்படிலாம் கிடையாது, இவன் பொய் சொல்றான்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி இவரு சொல்றாரு. இதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த லேடியை மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் புக்கின்றதை இவங்க ஏத்துக்கிறாங்க. ரீசெண்டா இவன் 4 லட்சம் ரூபாய் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார் அந்த 4 லட்சம் ரூபாயை தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். காசு எப்படி வந்ததுன்றதுக்கான காரணத்தை இவன் சொல்லிட்டான்ல, அதனால இன்ஸ்பெக்டருமே கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப சுரேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஜாகிங்காக வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. மாடியில இருந்து இவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. நான் வரேன்ற மாதிரி இவரும் டாட்டா காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில ஓமன்ற மாதிரி பச்சை குத்தி இருக்கு. இவன் தான் அந்த கில்லர் போல இவங்களை பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கு தம்பி நவீன் மேல டவுட் குறைஞ்சிருச்சுல, அப்ப வேற யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பணம் கூட 2வது பட்சம், வேற ஏதாவது கோவத்தை மனசுல வச்சு கூட இப்படி பண்ணிருக்கலாம், காசை போகும்போது எடுத்துட்டு போயிருக்கலாம். அதனால அபார்ட்மெண்ட்ல 2 பேர் மேல நமக்கு டவுட் இருக்குல்ல, அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. முதல்ல முகேஷை விசாரிக்கலான்ற மாதிரி ஆளுங்க வந்துடுறாங்க. முகேஷும் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்க வீட்டை செக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் வீட்டை செக் பண்ணுமா, ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. காரணம் இருக்குன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வராங்க. நீங்க அவங்க 2 பேர் கூட சண்டை போட்டிருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அதெல்லாம் சாதாரணமா நடந்த சண்டை அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்றாரு. சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு முகேஷ் கிட்ட கேக்குறாங்க. முகேஷ் ரவுடின்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அவரோட வேலையை கொஞ்சம் பாலிஷா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க தேடி எல்லாம் பாத்துடுறாங்க, பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கல. என்ன சார் ஓகே தானே அப்படின்ற மாதிரி முகேஷும் கேக்குறாரு. இப்ப அடுத்ததா அமித்தோட வீட்டை செக் பண்ணி பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஸ்மிதா மேல உங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் இருந்தது தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க, அப்படிலாம் இல்லன்ற மாதிரி அமித் சொல்லிட்டாரு.
உங்க வீட்டுக்கு நிறைய இளம்பெண்கள் அடிக்கடி வராங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் என்னோட பர்சனல், உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. சுரேஷ்னு ஒருத்தர் ஜாகிங் போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே காலையில ஜாகிங்க்கு கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒய்ஃபுமே கதவை திறக்கிறாங்க. பார்த்தா மாஸ்க் போட்ட 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன ஹஸ்பண்ட் நினைச்சா இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி யோசிக்கிறாங்க. வந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா சோஃபால இவங்களை கட்டி போட்டுறாங்க. இவங்க கத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சட்டுன்னு ஹஸ்பண்ட லாக் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட பெட்ரூம்க்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப பீரோ ஓபன் பண்ணி உள்ள இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப காசெல்லாம் எடுத்தாச்சுல, 2 பேருமே பிரியா கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸ்க்கு புதுசா ஒரு தகவல் தெரிய வருது. ஆக்சுவலா ஸ்மிதா 2 பேர் ரேப் பண்ணதா சொன்னாங்கல்ல, செக் பண்ண டாக்டர் ஒருத்தர் தான் ரேப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க மயக்கத்துல இருப்பாங்க. ஏற்கனவே தப்பா நடந்துகிட்டவன் இன்னொன்னு வாட்டி ஒன்னா இருந்திருப்பான். இவங்க 2 பேரும் நினைச்சிருப்பாங்களா இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்களும் ஏத்துக்கிறாங்க. உங்களை 2 பேர் ரேப் பண்ணல மேடம், ஒருத்த மட்டும் தான் ரேப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியா, அந்த சமயம் நான் மயக்கத்துல இருந்தேன், அதனால கவனிச்சிருக்க கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிரிங்கன்னு வேற யாராவது இருக்காங்களா, கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு எதிரிங்கன்னு பெருசா யாருமே கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு தொழில் ரீதியா எதிரிங்க இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, காசை பத்தி வேற யாருக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என் வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தி இருந்தா, இப்ப வேலையை விட்டு தூக்கிட்டேன். நாங்க பேசும்போது அவ ஒரு வாட்டி கேட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வேலைக்காரியா, அவ டீடைல்லாம் தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே டீடைல் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இப்ப பிரியாவோட பிளாட்டை நமக்கு காட்டுறாங்க. நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. நேத்து வச்ச நியூஸ் பேப்பரே அதே இடத்துல இருக்கு. என்ன நியூஸ் பேப்பரை எடுக்காம இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் யோசிக்கிறான். ஆனா பெருசா கண்டுக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப சாந்தின்ற வேலைக்காரியை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. நீ தானே அந்த வீட்டுல வேலை பார்த்தன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவங்க 20 லட்சம் ரூபாய் வச்சிருந்ததை பத்தி பேசியிருக்காங்க. நீ அதை கேட்டதானு கேக்குறாங்க. ஆமா மேடம் கேட்டன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த வீட்டுல அட்டாக் நடந்திருக்கு, காசு திருட்டு போயிருக்கு, நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது நான் சம்பந்தப்பட்டனா, நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களும் நோண்டி நோண்டி நிறைய கேள்விலாம் கேக்குறாங்க. சரி, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அனுப்பி விடுறாங்க. இவங்களுமே வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி வேகமா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிரியாவோட வீட்டுக்கு தான் இவங்க வேலைக்காக வந்திருக்காங்க. நேத்து இவங்க வேலைக்கு வரல போல, இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்காங்க போல. என்ன கதவு பூட்டியே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. நானும் நேத்துல இருந்து பார்க்கவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. கால் பண்ணி பார்ப்போம், 2 பேருக்கும் கால் பண்றாங்க. 2 பேரோட போனும் உள்ள அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏதோ பிரச்சனை போல, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவங்களுமே இந்த இடத்துக்கு வராங்க. என்ன சாந்தி இங்க இருக்கான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. சரி, கதை உடச்சிட்டு உள்ள போக வேண்டியதான் யோசிக்கிறாங்க. பிரியாவை லாக்லாம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இவங்களுமே ஓபன் பண்ணிடுறாங்க. பிரியாவும் ஹஸ்பண்ட பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப வேகமா பெட்ரூம்க்கு வந்து ஹஸ்பண்ட செக் பண்றாங்க. இந்த வாட்டி மூக்குல எல்லாம் ஒட்டல போல, இவர் நல்லபடியா இந்த இடத்துல உயிரோட தான் இருக்காரு. இப்ப பிரியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கிறாங்க. 2 பேரும் என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சாரிமா, மன்னிச்சிரு, காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இது ரேப் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி அட்டாக் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி எப்படி அட்டாக் நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. மொத வாட்டி வந்த 2 பேர் தான் இந்த வாட்டியும் வந்திருக்காங்க. அதே பேட்டர்ன்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இது ரெண்டுத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் காமனா இருக்கு. சாந்தி தான் 2 இடத்துலயும் வேலை பார்த்திருக்கா. சாந்திக்கு தான் அங்க இருக்க காசை பத்தி தெரிய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவ தான் யாரையோ வச்சு இந்த விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சாந்தியை திரும்பி உட்கார வச்சிடுறாங்க. நீ தானே இதுல சம்பந்தப்பட்டிருக்கன்னு கேக்குறாங்க. நானா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சாந்தி சொல்றாங்க. சாந்தியை ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறாங்கல்ல, சாந்தியும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே ரொம்ப பாசமா இருக்க மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டாங்கல்ல, உண்மையில அவங்க கிட்ட பாசம்லாம் இல்லன்ற மாதிரி சாந்தி சொல்றாங்க. சாந்தி வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல உட்கார்ந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வீட்டுல ஒரு போனை யூஸ் பண்ணுவாரு சார், ஆனா கார்ல வேற ஒரு போனை யூஸ் பண்ணாரு, 2 போனை வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதனால லைட்டா அந்த கப்பல் மேலேயே உங்களுக்கு டவுட் வருது. அந்த கப்பலை பத்தி நல்லா விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த விஷயத்த பண்ற அந்த 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப புதுசா ஒரு பொண்ணோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்காங்க போல. இவனுங்க சட்டுன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் தப்பாலாம் நடந்துட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த கப்பலை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரிக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் நேர்மையா இல்ல சார், அந்த ஒய்ஃபை பாக்குறதுக்காக அடிக்கடி ஒரு பையன் வருவான், கேப் வச்சு அவனோட முகத்தை மறைச்சிட்டு தான் வருவான், எங்களுக்கு என்னமோ தப்பா பட்டுச்சு அப்படின்ற மாதிரி லேடிஸ் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கேட்டுக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒய்ஃப் ஒரு பக்கம் சீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் உண்மை தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க, ஒய்ஃப் கிட்ட ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சிருக்க உண்மையை ஒத்துக்கிறாரு. ஒய்ஃப் வேற ஒருத்தன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் இந்த முடிவை எடுத்தன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு அஃபேர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேப் மாட்டிட்டு உன் வீட்டுக்குள்ள வரது யாருன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. அவன் என்னோட தம்பி மாதிரி, எனக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கும் போது தம்பி மாதிரின்னு சொன்னா சார், எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே கேட்க தான் செய்யுது. ஒரு ஸ்டேஜ்ல நேரடியாவே சண்டை போட்டுக்கிறாங்க. நீ அஃபேர் வச்ச, அதனால தான் நான் வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அஃபேரே வைக்கல, நீங்க தான் அஃபேர் வச்சீங்க, என்ன கழட்டி விட பாக்குறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. நிறுத்துங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. வந்தவங்க அவங்களுக்குள்ள ஏதாவது பேசினதை கேட்டீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா வந்த ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து ஓமன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான். சோ அவனோட பேர் ஓமன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதுக்கு முன்னாடி கிரைம் ரெக்கார்ட்ல ஓமன் யாராவது இருக்காங்களான்றத கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல ஓமன் ஒருத்தன் அடிதடி கேஸ்க்காக ஜெயிலுக்கு போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. ரீசெண்டா தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. வீட்டுல தனியா இருக்கும் போது ரெண்டு பேர் திரும்பி அட்டாக் பண்ணிருக்காங்க சார். அந்த அம்மா தான் இந்த விஷயத்தை பார்த்திருக்காங்க, நமக்கு போட்டோவை அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் அசிஸ்டன்ட்டும் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஏழை குடும்பமா இருப்பாங்க. அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. பொண்ணு அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட காசெல்லாம் சுத்தமா இருக்காது. காசெல்லாம் திருடி இருக்க மாட்டாங்க. பொண்ணு கிட்ட மட்டும் தப்பா நடந்திருப்பாங்க. இப்ப பொண்ணை பார்க்கறதுக்காக டீமா வந்துடுறாங்க. வந்தது யாருமா, நீ யாரையாவது பாத்தியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரெண்டு பேருமே மாஸ்க் எல்லாம் போட்டு தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தனோட ஃபேஸை மட்டும் நான் பார்த்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க டயர்டா படுத்து கிடந்தாங்கல்ல, இவங்க மயக்கத்துல இருக்கிறதா நினைச்சு அவன் சாதாரணமா நடமாடி இருப்பான். அப்பதான் அவனோட ஃபேஸை நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. எக்ஸாக்டா பார்க்கல, ஓரளவுக்கு பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நாங்க ஒருத்தனோட ஃபேஸை காட்டுறோம், பார்த்து சொல்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஓம் யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அவன் போட்டோவை காட்டலான்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பாக்குற பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நான் இவனை தான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவங்க கிளம்பும் போது டைமை பார்க்கணுன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சிருப்பா. அவங்க கிளம்பும் போது டைம் 2 மணியா இருக்கும். நைட்டு 2 மணிக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே கிளம்புனாங்க. அவங்க வெளியே போய் கொஞ்ச நேரத்திலேயே கார் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. கண்டிப்பா ரெண்டு பேருமே கார்ல தான் வந்திருக்காங்கன்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. 1 மணிக்கு மேல நிறைய கார்லாம் போகாது பாத்தீங்களா. 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் எந்தெந்த கார்லாம் போச்சுன்றதை ஃபில்டர் பண்ணுங்க. அந்த காரோட முழு ஹிஸ்டரி எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லா காரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒரு கார் மட்டும் காட்டு பகுதிக்கு போகுது. இந்த கார் எதுக்காக காட்டு பகுதிக்கெல்லாம் போகுதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஃபேக் நம்பரா இருக்கும், அதனால தான் இவங்க ரொம்ப இந்த காரை கவனிக்கிறாங்க. காரு காட்டு பகுதிக்கு தான் கடைசியா போயிருக்கு, அங்கிருந்து கிளம்பி இருக்கு. காட்டு பகுதியில எதுக்காக போயிருப்பாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அங்க போய் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே காட்டு பகுதிக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல கெட்ட நாத்து அடிக்குது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்கதான் ஒரு பாடி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே ஃபேஸ பார்க்கலாம்னு ஓபன் பண்றாங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நவீன் பாடி தான் இந்த இடத்துல இருக்கு. அப்ப நவீனோ ஓமோ சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அக்கா முறையில இருக்கவங்க கிட்ட தப்பா நடந்து கூடாதுன்றதுக்காக தான் தப்பா நடந்துக்கல போல. ஓம் மட்டும் தப்பா நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வீட்டை உடனே செக் பண்ணி பாருங்க, பிரோஜனமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, இவனோட வீட்டை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. பார்த்தா இவன் ஒரு போனை மறைச்சு வச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த போன்ல இருந்து 2 பேருக்கு கால் பண்ணிருக்கான். ஒன்னு ஓம்ன்ற மாதிரி நம்பர் காட்டுது, இன்னொன்னு நம்பர் காட்டல. சரி, ஓமன் நம்பர் காட்டுது இல்ல, அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆக்டிவ்ல தான் இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. உடனே அந்த ஓம பிடிக்கணும், அவன் தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த நம்பரை ட்ராக் பண்ணி போலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் சிக்னல் காட்டுது, கண்டிப்பா தப்பிக்க தான் ட்ரை பண்ண போறாங்க. அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பிரிஞ்சுலாம் இவங்க தேடுறாங்க. இங்க தான் காட்டுது, எக்ஸாக்டா எங்கன்னு தெரியல. இன்ஸ்பெக்டரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டாரு. போன் யாருக்கு அடிக்குதுன்ற மாதிரிலாம் இவங்க பாக்குறாங்க. இங்கதான் ஓம் இருக்கான் போல. இப்ப கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்கலாம்னு நினைக்கிறான். இன்ஸ்பெக்டர் இதை கவனிச்சிடுறாரு. இங்கதான் இருக்கான்ற மாதிரி வேகமா ஓடி வந்து ஓம லாக் பண்றாரு.
ஓமுக்கு பக்கத்துலயே ஒருத்தங்க இருக்காங்க. அந்த லேடியும் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, ஸ்மிதாவா தான் இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேரையும் லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்மிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஓம லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் ஒரு கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அந்த கேப்ல பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க விருப்பமே இல்லாம வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களுமே அசோக் கூட அன்பா இருக்க மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. இந்த ஓம் ஜெயில விட்டு வெளியே வந்தோன்னா அசோக் கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. தம்பியும் பிளான்ல சேர்த்திருப்பாங்க. தம்பி மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஓம் மட்டும் ரேப் பண்ற மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு. இந்த சொந்தக்கார தம்பி இதை வச்சு மிரட்டி மிரட்டி காசு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால மூணாவது சம்பவம் பண்ணும்போது அவன் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கதையை முடிச்சு டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அசோக்குக்கு மூக்குல டேப் ஒட்டியிருந்தாங்கல்ல, வேணும்ட்டே தான் அந்த டேப்பை ஒட்டியிருப்பாங்க. தெரியாம சாவடிச்சிட்டாங்கன்னு எல்லாரையும் நினைக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ராபரி மட்டும் நடந்து நின்றுச்சுன்னா இவங்க மேல டவுட் வந்துரும்ல, அதனால தான் வேற 2 ராபரி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிளான் பண்ணி இவங்க பண்ணிருப்பாங்க. அசோக் கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவதா ஒரு கப்பல் கிட்ட கைவரிசையை காட்டியிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலான்றதுக்காக தான் கிளம்பியிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இவங்க பிளான் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லிடுறேன். ஆக்சுவலா இவங்க ஓம தான் லவ் பண்றாங்க. ஆனா ஓம ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயில இருந்து திரும்பி வரும்போது அவர்கிட்ட காசு இருக்காதுல்ல, காசுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் கதையை முடிச்சு காசெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு கொலையை மட்டும் பண்ணா டவுட் வரும்ல, அதனால தான் வேற ஒரு 2 சம்பவத்தை சும்மாவாது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த தம்பி கூட சேர்ந்து அந்த 2 சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. ஆனா தம்பியால நாளை பின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தம்பி கதையும் முடிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படிதான் தம்பி கதையை முடிச்சிருப்பாங்க. தம்பியோட பாடி கிடைக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா போலீஸுங்க தம்பியோட பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தம்பி மூலியமா இவங்கள பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. இவங்களும் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.